தங்கம் பாலு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. கோப்பி கூப்பிட்டு வந்தைய அதில் விட உனக்கு ரொம்ப நன்றிடா. அப்புறம் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் மண்டபத்துல இருந்து பஸ் வச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமா போய் ஏர்போர்ட்ல இறங்கினா. கொஞ்ச நேரம் படிப்படியா ஏறினா. லெப்டில் போனா. அதெல்லாம் தொத்து தொத்துன்னு விழுந்ததும் உண்டு, நேரம் போனதும் உண்டு. எல்லாம் வயசானவர்கள் கூப்பிட்டு விட்டுட்டியாடா. எல்லாம் இப்படியே கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப பிளான் போனான். அப்புறம் ஜாலியா எல்லாம் இருந்தது. எல்லாம் பார்த்தாங்க. எல்லாம் பிளான் இந்த மாதிரியே இருக்குது. ஒரே செகண்ட்ல கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன். ஒன்று கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா இல்லை, ஒன்று கொஞ்சம் ஒரு மணி நேரம் அது போய்க்கலன்னு தான் ஆசை. என்ன பண்றது, இப்படி கொஞ்சம் தூரத்தானே கூட்டிட்டு போய்க்கிறடா. கூட்டிட்டு போனதும் போனோம். ஒன்று ஒரு 2 நாளைக்கு கூட்டிட்டு போயிருந்து நல்லா இருக்கு. அதைத்தான் பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்குது. நீ வயசாயும் நீ எல்லாம் ஒன்னொருக்கு கூட்டிட்டு போகல, நான் இருக்கிறேன்னு போயிருந்தா அது தெரியல. அப்புறம் இங்க வந்தா காப்பி கடையில் போய் எல்லாம் காப்பி குடிச்சா. காப்பி குடிச்சிட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு வந்தா. கிளீனா சாப்பிட்டா. அப்புறம் எங்கெங்கயோ 5-6 பக்கம் கோயிலுக்கு, ஆறுபடை முருகர் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் பீச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க. பீச்சரவை பீச்சுனாங்க. நடந்து போய் நடந்தா. கும்மி அடிச்சேன். அப்புறம் மணிமாமனு இருக்குதுலே அண்ணன், அந்த பிறந்தவன் பேர பாட்டு முருகர் பாட்டு எடுத்து விட்டுட்டாரு. அந்த முருகர் பாட்டை கேட்டுட்டே நாங்கள் வந்து கரை சேர்ந்தோம். பஸ்க்கு வந்து சேர்ந்தோம். அப்புறம் சாப்பிட்டா. அப்புறம் ரூமுக்கு வந்தா. நல்லா தூங்கி எந்திரிச்சு குளிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது பால. இந்த மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு இது புதுசு. இது வரையில் நாங்கள் ஃப்ளைட் எல்லாம் ஏறி போனதில்லை. அதனால நாங்களுக்கு நம்ம தம்பி பெருத்திபி பாலுமு மாப்பிள்ளை கோபியுமு போகலாமாம்மா கண்டிப்பாக போகலான்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி வந்ததுனால நாங்கள் ஃப்ளைட் ஏறி வந்தோம். ஃப்ளைட்டில் ஏறினா அப்படி ஆடு இப்படி ஆடும்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் எப்படி ஆடல, சும்மா பெஞ்சில் உட்காந்துருக்கிற மாதிரி நல்லா இருந்தது, சுகமாக இருந்தது. வந்தோம். இங்கே இறங்கி ஹோட்டலில் இறக்கி கொண்டு போய் வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட வச்சாங்க. வயிறு நிறையா சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயும் போய் முருகனை பூரா எல்லா 6 படை வீடு முருகனும் தரிசனம் பண்ணணும். அப்புறம் முதல் ஒருக்கா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் 2வது கொண்டாந்து சாப்பிட வச்சாங்க. இப்போ மறுபடியும் இப்போ இந்த பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. நிறைய பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய அனுபவம். மெட்ரோ ரயிலில் வந்தாங்கன்னு சிக்கன்னு ஏறினா பறந்த மாதிரி, சிட்டுக்குருவி மாதிரி அதில் ஏறினே இறங்கணும். நம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாம் சந்தோஷமா இருந்தது கண்ணே. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். அன்பே சுகம். திருப்பூரில் காலையில் 5 மணிக்கு சுல்தான்பேட்டையில் அம்மன் மண்டபத்திலேருந்து ட்ராவல்ஸில் ஏறி ஏர்போர்ட் போனோம். ஏர்போர்ட்டில் ஏறி அங்கே போய் டிக்கெட்டெல்லாம் செட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இப்போ ஃப்ளைட்டு 8 மணிக்கு 8 மணிக்கு தானே 8 மணிக்கு ஃப்ளைட் ஏறினோம். 9 மணிக்கு கரெக்டாக சென்னை வந்துட்டோம். 9 மணிக்கு வந்துட்டு அங்கேருந்து வர்ற வழியிலே எல்லாம் அங்கேயே டிஃபன் சாப்பிட்டோம். வந்து இங்கே சாப்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு மெட்ரோ ரயில் போனோம். மெட்ரோ ட்ரெயினில் ஏறி எண்ணூர் அது இறங்குனது மெரினா இல்லை, அந்த இடத்துக்கு பேர் அந்த நாம் 2வது வந்தோம் மெட்ரோவில் ஏறி அந்த வந்துட்டேன். அங்கே வந்து அங்கேருந்து 2வது மெரினா போனோம். மெரினா போய் அண்ணா சிலை, கருணாநிதி சிலை, ஜெயலலிதா சிலை, எம்ஜிஆர் சிலை எல்லாம் பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்டோம். ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு போட்டு 2வது இங்கே ட்ராவல்ஸில் வேனில் ஏறி மறுபடி பெசன்ட் நகர் வந்தோம். அறுபடை முருகன் வீடு கும்பிட்டோம். அஷ்டலட்சுமி கோயிலில் சாமி கும்பிட்டோம். கும்பிட்டு போட்டு இப்போ அங்கே கடற்கரையில் ஜாலியாக எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறோம். அனுபவத்தை சொல்லுங்க. இதெல்லாம் வரைக்கும் சொன்னீங்க. எல்லாம் நல்லா ஜோராக இருந்தது. எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறோம். இன்னும் அப்படி போய் இப்படி போய் எல்லோரும் சுற்றிட்டு இருக்கிறோம். அவங்க ஓட்டுக்கு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கிறோம். நல்லா ஜாலியாக இருக்குது. இது மாதிரி நாங்கள் எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு மிக்க நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. வந்தவங்களுக்கு, எங்களை அனுப்பிச்சி வச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓபி அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் ரொம்ப பாதுகாப்பாக எங்களை கூட்டிகிட்டு வர்றாரு. எல்லாம் போகிறது வர்றது எல்லாம் சொல்கிறது எல்லாம் அவர் தான் பைலட் மாதிரி பார்த்துட்டே வர்றாரு கூடவே. இதுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.
வாழ்க வளமுடன். நான் பாலன், பிருத்வி இன்னர்வியர்ஸ் பிரைவேட்டில் உள்ள எம்டி. நாங்கள் திருப்பூரில் சுல்தான்பேட்டை கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ எங்கள் ஊரில் எங்கள் அப்பாவோட நான் அப்பா இருக்கிறப்போ நாம் நினச்சது அவரை ஃப்ளைட்டில் நம்ம கூட்டிகிட்டு போகணும், கண்டிப்பாக அந்த அனுபவத்தை அவருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் அவரோட உடல்நிலையும் பொருளாதார அந்த சூழ்நிலையில் என்னால் அதை நிறைவேற்ற முடியாமையே போயிடுச்சு. பட் இந்த ஏக்கம் எனக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது. அப்போது நடராஜமூர்த்திங்கிற நண்பரோடு பேசிகிட்டு இருக்கிறப்போ நாம் வயசானவங்கள நாம் அப்பா ஞாபகமாக நம்ம கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு. அது நல்ல ஐடியாவாக இருக்குது, நானும் இது சப்போர்ட் பண்ணுறேன்னு அவரும் அரேஞ்ச் பண்ணார். ஸோ அப்போ தான் நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு போகலாம்னு இருக்கும். பட் அந்த இடத்துல தன்னோட மகன்கோட்டை குடும்ப சூழ்நிலையில் நான் போய் எப்படி இதை போய் நான் கேட்குறதோ, அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு அந்த மாதிரியா நிச்சயமாக அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும். நாம் இதை ஆர்கனைஸ் பண்ணி நாம் இதை ரெடி பண்ணதுனால ஆர்வமாக கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து நாங்கள் நிச்சயமாக நாங்கள் வர்றோம் அப்படின்னு. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஐசியூலேயே மாதக்கணக்கில் இருந்தவங்க. அவங்கக்கிட்ட நாம் இதை சொன்ன உடனேயுமே ஃபஸ்ட்டாலாம் நானும் வர்றேன் அப்படின்னு அந்த மனதைரியமே அவங்க அவ்வளோ ஆர்வமாக கடைசி வரைக்கும் சென்னை போய் சென்னையிலேருந்து மெட்ரோவில் போய் மெட்ரோவிலேருந்து பார்த்திங்கன்னா கடற்கரையெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்தே பாரத்தில் ரிட்டன் வர்ற எங்களுக்கெல்லாம் பயங்கர ரொம்ப இன்ஸ்பிரேஷன். மற்றவங்கள விட இந்த வயசில் இந்த ஏஜில் அவங்க அவ்வளோ ஆர்வமாக அப்போ எவ்வளோ நாள் அவங்க மனசுக்குள்ளே அந்த ஒரு சந்தோஷத்துக்கு அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்போ அதை நாம் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறத அந்த சந்தோஷத்தை நான் பார்க்குறப்ப அவ்வளோ பேரானந்தமாக இருந்துச்சு. நிச்சயமாக இது என்னோடய லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வாழ்த்துக்கள்.